பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். விஸ்வா, விஸ்வா, என்ன விஸ்வா வீட்டுக்கு போல? போல. ஏன் ப்ராஜெக்ட் எதாவது ஃபெயிலியரா? ஏன் அப்செட்டா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபெயிலியருங்கிற வார்த்தையை ஏன் முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது? என்னப்பா நீ, நம்ம கம்பெனியில் எவ்வளவோ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம், கேன்வாசிங் பண்ணுறோம். சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர்னு சொல்லாதன்னு சொல்கிறேன்ல. ஏன் இப்படி எமோஷன் ஆகுற? ஐம் சாரி, ஐம் சாரி. உட்கார் ப்ளீஸ். சொல்கிறேன் உட்கார். எங்கேயோ இருக்கிற கோவத்தை உன் மேலே கட்டிட்டு இருக்கு. ஐம் சாரி. உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? ஓகே. ஜோ, நானும் வந்தனம் பழகிறத பற்றி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறது? நீங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா படிச்சிங்க. உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிலே வேலை பார்க்குறா. நாளைக்கு சொந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஆரம்பிக்கணுங்கிறது அவளுடைய தாட். அது வரைக்கும் உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. ஃப்ரெண்ட்ஷிப் அதான், ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவகிட்ட ஒரு உரிமை வேணும்னு எதிர்பார்க்குறேன். நீ சொல்கிறது எனக்கு புரியலையே. புரியல? சரி, ஓப்பனாக சொல்கிறேன். வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா? எத்தனை நாளாக உன் மனசில் இந்த நினைப்பை வச்சுக்கிட்டு இருக்க? அப்படியா? எத்தனை நாளாக உன் மனசில் இந்த நினைப்பை வச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளாக. அது காதல் வேணாலும் எடுத்துக்க, இல்லை கால்குலேஷன் வேணாலும் எடுத்துக்க, எது எப்படியோ
எனக்கு அவ வேணும். ஜோ, வந்தனா அவனை லவ் பண்றதுக்கு 3 காரணம் இருக்கு. ஒன்று, ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட், என்னை விட இன்டெலிஜென்ட். இன்ஃபேக்ட் வந்தனா இந்த ஆஃபீஸில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ கொடுத்த ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி நான் எக்கச்சக்கமா சம்பாதிச்சிருக்கேன். இது வளர்ச்சி தான் நீ சொல்லலாம், ஆனா இதே வளர்ச்சி நாளைக்கு எனக்கு வீழ்ச்சி ஆயிட்டா? என்ன சொல்ற? ஆமாஞ்சு, வந்தனா மாதிரி ஒரு திறமையான பொண்ணு நம்ம ஏஜென்சி விட்டு வெளியே போய் சொந்தமா ஏஜென்சி ஆரம்பிக்கிறது நமக்கு ரிஸ்க் இல்ல? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பாதி கிளைண்ட்ஸ் அவ கொண்டு வந்தது. அவங்கள எல்லாம் அங்க இழுத்துட்டு போறதுக்கு அவளுக்கு எத்தனை நேரம் ஆகும்? நோனோ, தொழில நான் போட்டியை விரும்புறவன் தான். அதுக்காக என்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு எனக்கே போட்டியை வரதை நான் விரும்பல. அட் த சேம் டைம் வந்தனாவும் நானும் கடைசி வரைக்கும் லைஃப்ல சேர்ந்தே இருந்தோம்னா நம்ம கம்பெனிக்கு அது நல்லது இல்ல? ரெண்டாவது விஷயம், உனக்கே தெரியும் அவ எவ்வளவு பெரிய கோடி சொல்லிட்டு பொண்ணு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துல கால் அடிக்கிட்டு சாப்பிடலாம். மூணாவது, அழகா இருக்கா. ஆக அறிவு, அந்தஸ்து, அழகு இந்த 3 ஒரே பொண்ணு கிட்ட பிளெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்தனா கிட்ட இருக்கு. இப்ப புரியுதா? அதான். டேய், லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? தப்பு பண்ற ஜோ. லவ் அப்படின்னு அப்பட்டமா அதை சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இது ஒரு விதமான கால்குலேஷன். வந்தனா எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு அவ அழகு மட்டும் காரணம் இல்லை, அவகிட்ட இருக்கிற அந்தஸ்து. இப்ப வந்தனா வெறும் அழகா மட்டுமோ இல்ல அறிவோட மட்டுமோ இருந்திருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். அவ பணக்கார வீட்டு பொண்ணு, அதான் முக்கியம். என்ன சொல்ற? ஆமாம் ஜோ, இது ஒரு கால்குலேட்டட் லவ். நீ லவ் பண்றது அவளுக்கு தெரியுமா? அதான் பிரச்சனை, அவளுக்கு தெரியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்ட பழகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது லவ் அப்படிங்கிற கான்செப்டை அவன் மனசுல எப்படி புகுத்துவேன்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா யோசிக்கணும். இனியா, ஆல் தி பெஸ்ட். பத்மினி, இதோ இந்த ஒருக்கே மட்டும் தான் அயன் பண்ணணும். முடிச்சிட்டேன்னா நீங்க இந்த ஆபீஸ்க்கு போட்டுக்கிட்டு போயிடலாம். நான் அதுக்காக கூப்பிடல. வேற என்னண்ணா, குடிக்க தண்ணி வேணுமா? எனக்கு வேலை செய்யறதுலயே இருக்கியே. எனக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? உனக்கு வேலை கிடைக்கிறது நான் தான் கெடுத்தேன். நான் இன்டர்வியூக்கு லேட்டா போனதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நீ லேட்டா போனதுக்கு நான் தானேமா காரணம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, என் சோம்பேறித்தனம் தான் காரணம். இன்டர்வியூ இருக்குன்னு தெரிஞ்சு காலையில சீக்கிரமா எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே கிளம்பி இருக்கணும். மெட்ராஸ்ல டவுன் பஸ் எப்போ கிளம்புது எப்போ நிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நீ 1000 சமாதானம் சொன்னாலும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துல என்னோட தப்பு தான் அதிகம். இல்லைண்ணா, எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு எப்போ வேலை கிடைக்கணும்னு இருக்கோ அப்போதான் கிடைக்கும். நீ இவ்வளவு பெருந்தன்மையா பேசுற, ஆனா அப்பா அப்பா என்ன பண்ணாரு? இத பாருமா, உங்களுக்கு நான் நிறைய செய்யறேன்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம செய்யறேன். அப்படி இருந்தும் எனக்கு தச்சு வேலை தெரியும்னு சொல்லி தச்சுப்பட்டில போய் வேலை கேட்டிருக்காரு. கேள்விப்பட்டியா? அண்ணி சொன்னாங்க. இது நல்லா இருக்கா இல்ல நியாயமா தான் இருக்கா? என்ன பண்றதுன்னா, அப்பாக்கு அது நியாயமா தெரியுது, உங்களுக்கு அது தப்பா தெரியுது. கண்ணாடியில நம்ம உருவமே நம்மளுக்கு வலது இடதாவும் இடது வலதாவும் தெரியும். டிராபிக் சிக்னல்ல பிச்சை எடுக்கிற குழந்தைக்கு காசு போடுறவன் தர்மசீலன், அதே குழந்தைய திட்டுறவன் கருமி, அதே கவிதையா எழுதுறவன் சோம்பேறின்னு நான் படிச்சிருக்கேன். சரிம்மா, நீ என்ன திட்டாம திட்டுறேன்னு தெரியுது. நான் என்ன பண்றதுமா? நான் பணம் சம்பாதிக்கிற எந்திரம். நீ என்ன திட்டினா கூட என்கிட்ட பேசுறேங்கிறது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா அப்பா, நீங்க தச்சு பட்டறையில வேலை கேட்டீங்களான்னு நான் கேட்டதுல இருந்து ஒரு பதில் கூட இல்ல. அப்பா மேல பாசம் இல்லாதவனா இல்ல மரியாதை இல்லாதவனா? ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு?
என்ன பார்த்தா நான் ஏதாவது கேட்டா பதில் சொல்லி ஆகணுமா என்ன அவாய்ட் பண்றாரு. எப்போ நான் ஆபீஸ் போகும்போது திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறவரு இப்பெல்லாம் நான் ஆபீஸ் போற நேரம் பார்த்து டாய்லெட் குள்ள போயிடுறாரு, இல்ல வெளியில எங்கேயாவது போயிடுறாரு. என்ன நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அவர் பதில் சொல்லி ஆகணுமா, அதனால என்ன ஒதுக்க பாக்குறாரு. அவருக்கு அவ்வளவு கோபத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் வயசுக்கு அவர் அப்படிதானே நான் திட்ட முடியும். என்னம்மா சொன்ன? ஒண்ணும் இல்ல, ஆபீஸ் கிளம்புங்க, டைம் ஆச்சு. இந்தாங்க. பத்மினி, பெத்தவர்கிட்டயும் பொண்டாட்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன். என் நிலைமைய நீயாவது புரிஞ்சுக்கமா, அவ்வளவுதான். வாங்கப்பா, எங்க போயிருந்தீங்க? எனக்கு தான் இந்த வீட்டில் தமிழ் பேப்பர் படிக்க வக்கீலையம்மா. 4 கடை ஏறி இறங்கி படிச்சுக்கோண்டாங்க. 7 கடையா ஏறி முழு பேப்பரையும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு உம்மன் அண்ணிக்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அண்ணன் வீட்ல இருக்கும்போது வெளில போகும்போது நீங்க வீட்லயே இருக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணன் எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? ஏமா, துணி வருத்தப்படுதுன்றதுக்காக வெயில்ல காய போடாம இருக்க முடியுமா? வெயில்ல காய போட்டாதாம்மா சீக்கிரம் காயும், வீட்டுக்குள்ள போட்டா நாரி போயிடும். உங்க அண்ணனுக்கு உறக்கிட்டுமேன்றதுக்காக தான் இப்படி நடந்துக்கிறேன். அண்ணனும் பாவம் தானேப்பா. அவனுக்கு மட்டும் பாவம் பார்க்காதம்மா, அவன் தான் பொண்டாட்டி தாசனாவே இருந்துகிட்டு இருக்கானேம்மா. அண்ணனோட நிலைமைய சங்கடமான நிலைமை தானேப்பா. நம்ம பக்கம் பேசுறதா இல்ல பொண்டாட்டி பக்கம் பேசுறதான்னு தெரியாம ரொம்ப தவிக்கிறாரு. அவன் என்னைக்குமா நமக்காக பேசிட்டு இருந்திருக்கான்? பொண்டாட்டிக்காக தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா. அண்ணனுக்கு நம்மளுக்கு செய்யக்கூடாதுன்னு இல்ல, நம்ம மேல அக்கறை இல்லாமலும் இல்ல. என்னமோ பொண்டாட்டியோட பிடிவாதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறாரு, அவ்வளவுதான். அம்மா, அத நான் தப்புன்னு சொல்லலம்மா. பொண்டாட்டிக்கு செருப்பா இருக்கான் பாரு, அதை நினைச்சாதான் கேவலமா இருக்கு. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? அன்னிக்கிட்ட சண்டை போடவா முடியும்? இல்லனாலே தினம் அன்னிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்காரு. நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையேம்மா. நான் உங்க அண்ணனை நமக்காக பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட சொல்லி சொல்லலம்மா. ஆனா பொண்டாட்டிய நடத்த சொல்லி தான் கேட்டுக்கிறேன். அன்னிக்கிட்ட தான் அது நடக்காதேப்பா. அப்படி சொல்லாதம்மா. எந்த பொண்ணையும் பொறுப்புள்ள பொண்ணா மாத்துறதுக்கு கட்டின புருஷனாலதான் முடியும். அந்த தைரியம் உங்க அண்ணன்ட்ட இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா, அண்ணி நம்ம கூட சண்டை போட்டாலும் அவங்க 2 பேருக்குள்ள ஒத்துமையா தானே இருக்காங்க, அது போதுமே. அது கூட இல்லையம்மா, அதை நினைச்சுதானே வருத்தப்படுறேன். பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா காலை புடிச்சு விடலாம், அதுல தப்பு இல்ல, மனிதாபிமானம். ஆனா பொண்டாட்டி கால் வேணும்னே அவன் மேல படும்போது கால் ரேகை ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றான் பாரு, அதுதான் என்னால ஜீர்ணிக்க முடியல. பேசாம போமா, அதை தவிர வேற ஏதாவது பேசு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பிரியா, பால வச்சிட்டு இருக்க, புக்கும் வச்சிட்டு இருக்க? படிக்க போறியா விளையாட போறியா? விளையாட தான் போறேன். அம்மாக்காக தான் இந்த புக்கு. பாரு, இந்த சின்ன பிள்ளைய கூட எப்படி பயமுத்தி வச்சிருக்காங்கன்னு. இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கெல்லாம் இல்லையேம்மா. உங்க அன்னிக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடிக்க தெரிஞ்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையேம்மா. இல்லப்பா, அண்ணி இருக்கிறதுனால தான் குடும்பமே கட்டுக்குள்ள இருக்கு. போமா, நீ வேற. உங்க அண்ணனே பரவாயில்ல போல இருக்கு. என்னப்பா நீங்க அண்ணனை போய் திட்டுறீங்க? ஏற்கனவே நீங்க தச்சு பெட்ரோல வேலை கேட்டு போனது தெரிஞ்சு அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாரு தெரியுமா? அவன் வருத்தத்தை தூக்கி குப்பையில போடுமா. 4 காசு கையில் இல்லாதனாலதான் என் பொண்ணு இன்டர்வியூ போடப்போ என்னால ஆட்டோ கூட காசு கொடுக்க முடியல. அதனாலதான் நான் வேலை கேட்டேன்னு சொன்னப்போ அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இனிமே மாசம் மாசம் எனக்கு அவன் செலவுக்கு பணம் தருவானா, அதுவும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுதான் தருவானா. தானே முடிவு பண்றதுக்கு திராணி இல்லாதவன் என்ன பண்றது? எனக்கு பிள்ளையா பிறந்துட்டான். சரியான பொண்டாட்டி தாசமா அவன். பொண்டாட்டி தாசனா? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? ஓ, பெட்ரோல் 60. இந்த லெசன்ல இருக்கிற ஃபில்லப்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா? லஸ்ஸி 10 ரூபா. ரைம்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணிட்டியா? மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் 10 ரூபா. ட்ரகசி. அது என்னங்க ட்ரெக்கசி? அது ஒரு மருந்து திலகா, பாம்பே ப்ராடக்ட். மருந்தா? மருந்து என்ன? நீங்க ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? அது நம்ம கம்பெனி ப்ராடக்ட் இல்லையே.
அது சரி, அந்த கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் யாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? இருக்கான். இருக்காங்கல்ல, கேட்டு வாங்க வேண்டியதானே? இனிமே வாங்கிக்கிறேன். எல்லாம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ படிடி. அம்மா இது யாருமா? இவரா? பாரதிதாசன். பாரதிதாசனா? பாரதிதாசனா யாருமா? இவரோட உண்மையான பேரு வேறம்மா. மகாகவி பாரதியார் மேல இவர் வச்சிருந்த அபிமானத்தினால, மரியாதையினால, பிரியத்தினால கனக சுப்புரத்னம்ங்கிற தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டாரு. அபிமானம்னா? அதிகமான ஆசை, பாசம், அன்புன்னு அர்த்தம். ஓ, பாரதியார் மேல அதிக பாசம் வச்சிருக்கிறதுனால பாரதிதாசன் பேர் வச்சுட்டாரா? தாசன்னா அடிமைன்னு கூட சொல்லலாம். ஏய், என்னடி சிரிப்பு கழுத? ஏமா சிரிக்கிற? சொல்லு, இல்லனா அம்மாவுக்கு கோவம் வரும். ஏன் உங்களுக்கு கோவம் வராதா? சொல்லு, எதுக்காக சிரிச்ச? அது இல்லம்மா, இப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? எதுக்காக சிரிச்ச? சொல்லு. இல்லம்மா, தாத்தா அப்பாவை பத்தி இப்படி சொன்னாரு. அப்போ புரியல, இப்பதான் புரிஞ்சுது. என்னடி சொன்னாரு? வேணா, நீ தாத்தாவை திட்டுவ. இப்ப நீ சொல்லல, நான் உன்னை அடிப்பேன். சொல்லுமா, என்ன சொன்னாரு தாத்தா? சொல்லுடி, இல்லனா சூடு வச்சிருவேன். உன் மேல அப்பாக்கு பாசம் அதிகம், பிரியம் அதிகம், அபிமானம் அதிகம். அதனாலதான் தாத்தா அப்படி சொன்னாரு. எப்படி சொன்னாரு? பொண்டாட்டி தாசன்னு. பாத்தீங்களா உங்க அப்பாவோட குடும்பத்தனத்தை? அவருக்கு போய் பறிஞ்சு பேசுனீங்களே. நீங்க எவ்வளவு பாசமா ஏன்பா வேலைக்கு போறீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு அவரு காட்டுற பாசத்தை பாத்தீங்களா? இத தனியா சொன்னாரா, இல்ல உங்க தங்கச்சிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சொன்னாரா, இல்ல நடு ரோட்ல வச்சு 4 பேருக்கு முன்னாடி சொன்னாரோ? ஈஸ்வரா, நான் இன்னும் என்னென்ன பட்டம் வாங்கணுமோ தெரியலையே. அது கரெக்ட் தானம்மா? எதிரி கரெக்ட்? நீ தானம்மா சொன்ன தாசன்னா பாசம்னு. அப்பாக்கு உன் மேல பாசம் தானே. இப்ப அப்பா வேற தாசன்னா அடிமைன்னு சொன்னாரு. பாரதிக்கு தாசன் பாரதிதாசன், கண்ணனுக்கு தாசன் கண்ணதாசன், பொண்டாட்டிக்கு தாசன் பொண்டாட்டி தாசன். பாத்தீங்களா உங்க அப்பா சின்ன குழந்தைய கூட எப்படி கெடுத்து வச்சிருக்காருன்னு? உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அவருக்கு தான் பிபி நிறைய இருக்கு. அபி குட்டி வா. திரும்பிய பாக்கல, எப்படி கண்டுபிடிச்சீங்க? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. என் மயில் குட்டி வரும்போது கொலுசு சத்தமும் சேர்ந்தே வருது. மயில் ஒன்னும் சும்மா வரல, அத்தையோட சமையல் மனம் இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. எக்கச்சக்க ஐட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நல்ல சாப்பாடுதான். இந்த சிப்ஸுக்கு காஃபி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல காம்பினேஷன் தான். நீ சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு தெரியுது. உனக்கு என்ன இப்ப காஃபி வேணும் அவ்வளவுதானே? கொஞ்சம் இரு, இதை இறக்கி வச்சு அப்புறம் போட்டு தரேன். இந்த போர்டிங் ஸ்கூல் மாதிரி நான் இங்க டான்ஸும் கத்துக்கிட்டு கிச்சன் ரூம் வரைக்கும் வந்து எனக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு போற மாதிரி வேற எந்த ஸ்கூல்ல கிடைக்கும்? உங்க அப்பா மாதிரி நீ கோச்சுக்கிட்டு இல்லாம அடிக்கடி நீயாவது வந்துட்டு போறியே, அதுவே போதும். நான் மட்டும் வந்தா போதுமா? எங்க அப்பா அம்மா வர வேண்டாமா? என்ன என்னம்மா பண்ண சொல்ற? ஜோதிக்கும் வந்தனாக்கும் சண்டை வந்தப்ப எல்லாரும் கூடி பேசி சண்டையை முடிச்சு சமாதானம் பண்ணி கையெல்லாம் கொடுக்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி மாமா வச்ச சண்டையும் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்க அப்பா தான் கோவமா இருக்காரு. உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைன்னா அதை உடனே சரி பண்றீங்க. எங்க குடும்பத்தையும் உங்க குடும்பமா நினைங்க. யோசனை தானா வரும், பிரச்சனை தானா போகும். நானும் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள வந்து போக வேண்டிய அவசியமும் இருக்காது. பொம்பளைங்க கோபம் அலுமினிய பாத்திரம் மாதிரி சீக்கிரமா சூடாகும், சீக்கிரமா ஆறி போயிடும். ஆம்பளைங்க கோபம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, எப்ப முடியும்னு தெரியாது. அக்கறை இருந்தா தெரியும். இந்த குடும்பத்துல உள்ள பெரியவங்க அக்கறை காட்டினா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். நமக்குள்ள பாக பிரிவினை நடக்காமலேயே பாச பிரிவினை வந்துருச்சு.
நான் சொல்றதா உங்க காதுல விழ போகுது. அழாதே அபி, அழாதம்மா, அழாத. நான் உங்க மாமா கிட்ட சொல்றேன். பிரமாதம் பின்னிட்டேள். என்ன பிரமாதம்? கையில வச்சிருக்கல ஸ்டிக்கே சொன்னேன். நான் ஆத்துல அடிக்கடி டிரைனேஜ் அடைச்சுக்கும். மாமி இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு கேட்டா கொடுத்தல்னா அடப்பு எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். மடையா, டீசென்டான இடையாது. ஏன் அசிங்கமா பேசுற? தலை ஆய முடிட்டேன். அண்ணா இது அடிக்கோ. இது அடிக்கிறா இதனா அலில போறான். ஆத்துல கடைசி பொண்ணு அலில பருவனா அலிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கா. குடுக்கறீங்களா? வையங்க, அலில பரு இல்லையா? மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டியா? இந்தா நீயே விளையாடு. யோ பாத்துக்கியா, எடுத்துட்டு போயிட போறான். என்ன வசந்தன் சார், ஆச்சரியமா இருக்கு. வில்லேஜ் ரூமுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்க்கணும் தான் வந்திருக்கேன். அதான் ஃபோன் பண்ணி சொன்னீங்களே, நானும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நீங்களே வந்துட்டீங்க. அப்படி என்ன அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். சில விஷயங்கள் நம்மளை தேடி வரும், சில விஷயங்களை நாம தான் தேடி போகணும். எனி ப்ராப்ளம்? ஏதாவது புது கேஸா? புது கேஸ் இல்ல, பழைய கேஸ் தான். ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு, அதை கிளியர் பண்ணணும். என்னது? எனக்கு தெரியாம பழைய கேஸா? அதுவும் பெண்டிங். லெட் அஸ் கிளியர். ராபர்ட், இங்க வா. நீ போய் 2 ஸ்வீட் லைம் எடுத்துட்டு வா. வேணாம் வேணாம், எதுவும் சாப்பிட மூடல நான் இல்ல. பிசினஸ் விஷயமா இருந்தா உங்களை ஃபேக்டரிக்கு வர சொல்லிருப்பேன். இது குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை. அதனாலதான் தனிப்பட்ட இடத்தை தேடி வந்தேன். மனசை விட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். இஸ் இட்? ஓகே, சொல்லுங்க. நான் சொல்ல போறதில்ல, கேட்க போறேன். நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. அப்படியா? அப்ப கேளுங்க. நீங்க எங்க குடும்ப வக்கீலா இல்ல குடும்ப நண்பரா? என்ன யோசிக்கிற அளவுக்கு நம்ம உறவு இருக்கு? இந்த கேள்வி ஏன் வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் உங்க குடும்ப வக்கீல், குடும்ப நண்பர். நண்பர் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்களும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தன் நீங்க சொல்றீங்க. யோசனை கேட்கறீங்க, நானும் சொல்றேன். ஏன் அவ்வளவு தூரம்? ஏதாவது பிக்னிக் போனா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போறீங்க, என்னையும் கூப்பிடுறீங்க. மொத்தத்துல உங்க குடும்பத்துல பாயசத்துல ஐக்கியமான ஏலக்காய் மாதிரி நானு. அந்த மனமும் மனமும் ஒண்ணுன்னா இப்போ நான் சொல்ல போற பிரச்சனை நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் எங்க குடும்பத்திலும் சரி எங்க ஃபேக்டரியும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தான் சால்வ் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனை? குடும்பத்தில் தான். குடும்பத்திலயா? கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் ச்சே, என்ன நீங்க எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனையா? ஐம் சாரி. எங்க 2 பேரையும் பார்த்து ராமர் லக்ஷ்மணன் இந்த ஊரே சொல்லுது. ஏன் நீங்களே அடிக்கடி சொல்லிருக்கீங்க. எங்களுக்குள்ள பிரச்சனையா? அது என் மரணத்துலதான். சாரி, தம்பி கோவக்காரராச்சேன்னு தான் கேட்டேன். தப்புதான். குடும்பத்துல பிரச்சனைன்னு. குடும்பம்னா என் தம்பி குடும்பம் மட்டும்தானா? என் தங்கச்சி குடும்பம் என் குடும்பம் இல்லையா? நிச்சயமா உங்க நண்பருடைய குடும்பத்தையே உங்க குடும்பமா நீங்க நினைக்கிறீங்க. உங்க தங்கச்சி குடும்பத்தை வேறையாவா நினைக்க போறீங்க. ஆனா உங்க மச்சான் தான் உங்க திசை பக்கமே திரும்ப மாட்டேங்கிறாரு. ஏன்? எனக்கு ஒண்ணு புரியுது. நானும் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டதுல நீங்களும் சொன்னதில்லை. நீர் அடிச்சு நீர் விலக போகுதா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சேர போறாங்க. இதுல நாம ஏன் கேட்கணும்னு தான் நான் தலையிடல. அந்த நம்பிக்கையில தான் நானும் இது வரைக்கும் பொறுமையா இருந்துட்டேன்.
ஆனா என் மச்சான் மாறுற மாதிரி தெரியல. இந்த பிரச்சனையை நீங்க தான் சால்வ் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னால முடியும்னு நீங்க நினைச்சா நிச்சயமா சேர்த்து வைக்கிறேன். எங்களுக்கு அவர் மேல கோபமும் வெறுப்போ கிடையாது. அவர் தான் வீணா கோவத்தை வளர்த்துக்கிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல எங்க கூட பேசாம என் தங்கச்சிய பார்க்க விடாம கூட அவ்வளவு வெறுப்பா இருக்காரு. நடந்தது என்னன்னு சொல்றேன். தப்பு யார் மேல இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க.